விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காவியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துத்தநாக சத்து நம்மளுடைய பயிர்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த இந்தியாவிலேயே நம்ம மண்ணில் வந்துட்டு 50லேருந்து 60% தான் துத்தநாக சத்து இருக்குது. அப்போ இது வந்துட்டு இந்த துத்தநாக சத்து எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேரோட வளர்ச்சிக்கு வந்துட்டு அதிகமாகவே தேவைப்படும். தூர்ப்பு கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு பச்சையத்தன்மை வந்துட்டு இல்லை அப்படின்னா அது அதிகரிக்க வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். மணி பிடிக்கிறதுக்கு, மணி பிடிச்சி அதில் வந்துட்டு பால் வைக்கிறதுக்கு, அது பால் வச்சிருச்சு அப்படின்னா அதோடைய வெயிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுமே வந்துட்டு இந்த துத்தநாக சத்து வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ இந்த துத்தநாக சத்து வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த செடியிலே வந்துட்டு அடிப்பகுதி இலைகளில் சிவப்பு கலர்லேயும் அரக்கு கலர்லேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிச்சிடும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதோடைய வளர்ச்சியை வந்துட்டு குறைஞ்சிரும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைரா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் சவட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எதனாலலாம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துட்டு நம்ம நெல்லுனா என்ன பண்ணுவோம், அதிகமான தண்ணி வந்து தேங்கி வைப்போம். அப்போ அங்கே தண்ணி ரொம்ப தேங்கிருச்சு அப்படின்னா அங்கே இந்த துத்தநாகத்தோட சத்து வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸோட சத்து வந்துட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்றப்போ துத்தநாக சத்து அங்கேயுமே வந்துட்டு குறைஞ்சிரும். இன்னொன்று வந்துட்டு இந்த காரத்தன்மைன்னு சொல்லுவோம்ல pH, அதோட தன்மை வந்துட்டு 7க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து துத்தநாக சத்து வந்துட்டு குறைஞ்சிரும். இந்த மாதிரி இது மூலமாக மட்டும்தான் துத்தநாக சத்து வந்துட்டு குறையும். அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரசாயன உரங்களில் வந்துட்டு ஜிங்க் சல்ஃபைடு, சிங்க் EDTA அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் அது எனக்கு ரசாயன உரம் வேணாம், நான் வந்துட்டு இயற்கை முறையில் நீங்கள் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தயாரிப்பான ஃபெர்டிலிட்டியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் வந்துட்டு 6 நுண்ணீர்கள் இருக்குது. ஆனால் அது 7 சத்துக்களை கொடுக்கும். இதில் குளுக்கோனோசோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா துத்தநாக சத்தை வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அது மூலமாக நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய துத்தநாக சத்தை வந்துட்டு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்துட்டு அதிகமான ஈல்டு வந்து நம்ம பார்க்கலாம். எப்போல்லாம் நீங்கள் இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நடவு பண்ணுறீங்க, அடியோரமாக கொடுக்குறீங்க அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை நான் நடவு பண்ணிட்டேன், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 45லேருந்து 60 நாள் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இதை கொடுக்கலாம். கொடுக்கறது மூலமாக நீங்கள் அங்கே வந்துட்டு நல்லாவே மகசூல் பார்க்கலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8608422427